அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வீடியோ தான். ஸோ இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வெயிட் லாஸ் அப்படின்னா வெறும் வெயிட் குறைக்கிறது மட்டும் இல்லைங்க, அது ஒரு ஃபேட் லாஸாக தான் இருக்கணும். ஸோ அதாவது நம்ம உடம்புக்கு நல்லதாக ஹெல்த்தியாக சஸ்டைனபிளாக வெயிட் குறையணும். ஸோ அதான் இங்கே மெயினே. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நம்ம யோசிக்கிறதுக்கு பதிலாக நம்ம டெய்லி ரொட்டீனில் சில நல்ல ஹேபிட்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலே வெயிட் லாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாகவே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஒரே நாளில் ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்னு நினைக்காம தினமும் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதுக்கு அப்புறமா டீ காஃபி எதுவுமே குடிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் எதுவுமே குடிக்காமல் ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் குடிக்கணும். உதாரணத்துக்கு ஜீரக தண்ணி, வெந்தய தண்ணி, ஃப்ளாக்ஸீட் வாட்டர், இந்த மாதிரி நம்ம குடிச்சோன்னா நம்ம பாடி ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகும். அப்போ நீங்கள் ஃபுட் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே டைஜஸ்ட் ஆகும். ஸோ மார்னிங்கில் இந்த மாதிரி நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாலே இந்த நாள் முழுக்கவே ஒரு ஹெல்த்தியான சாய்ஸாக ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணவே கூடாது. மார்னிங் நீங்கள் இருக்கிற அந்த ஜீரா வாட்டர் இருக்குது பாருங்கள், ஃபெனுக்ரிக் வாட்டர், எது வேணாலும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வாட்டரை கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடக்காதுங்க. ஏன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படும் இல்லையா? ஸோ அதனால பிரேக்ஃபாஸ்ட் பேலன்ஸ்டாக இருக்கணும். த்ரூ அவுட் த டே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட் போர்ஷன்ஸ் கரெக்டான லிமிட்டில் இருக்கணும். ஸோ அதை கரெக்டான லெவலில் எடுத்துக்கணும். ஒரு மீலை ஸ்கிப் பண்ணால் நம்ம லேட்டாக சாப்பிட்டா கூட நம்ம அதிகமாக சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம உடம்புல உள்ள மெட்டபாலிசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிப்பு ஏற்படும், ஒரு சேஞ்சஸ் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்த நாள் வேறு மாதிரி இருந்தால் வெயிட் லாஸ் நடக்காதுங்க. ரெகுலராக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண மட்டும் தான் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். காலையில் நீங்கள் ஹெல்த்தியாக குடிக்கிறீங்க, வாட்டர் குடிக்கிறீங்க, தென் வீட்டிலேயே சிம்பிளாக ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை செஞ்சு சாப்பிட்றீங்க. அளவுகளை கரெக்டான போர்ஷன்ஸில் வச்சு நீங்கள் சாப்பிட்ணும். ஸோ இந்த பேசிக்கை தினமும் ஃபாலோ பண்ணாலே போதும். அப்புறம் வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ணும். வீட்டில் இருக்கிற நம்ம இன்க்ரீடியன்ட் வச்சியே நல்ல ஹெல்த்தியான மீலை தயார் பண்ணி சாப்பிட்லாம். முக்கியமாக நமக்கு ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். ப்ரோட்டீன் முக்கியம். ஹை கேலரி ஃபுட்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம லோ கேலரி ஃபுட்டை, நியூட்ரியன்ஸ் அதிகமாக நிறைஞ்சிருக்க ஃபுட்டை சூஸ் பண்ணி சாப்பிட்ணும். ஸோ வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, ப்ராசஸ்டு ஃபுட்டு, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணணுங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் டீ காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா, டீ காஃபிக்கு பதிலாக பெட்டர் ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா க்ரீன் டீ, லெமன் டீ, அதுலேயும் முக்கியமாக நீங்கள் பட்டர் மில்க் கூட குடிக்கலாங்க. ஏன்னா அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டே போடாது. டீ காஃபியை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுலேயும் முக்கியமாக நீங்கள் சுகர் சேர்க்காமல் நீங்கள் குடிக்கிறது இன்னுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒயிட் சுகர் வெயிட் கெயினுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அதை நீங்கள் விட்டுறணும். ஸோ இந்த ஒயிட் சுகர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது வெயிட் கெயினுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இது நீங்கள் ஒரே நாளில் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா எந்த அவசியமும் கிடையாதுங்க. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணுங்கள். 1 வாரம் 2 வாரம் அப்படின்னு ஸ்லோவாக கட் பண்ணிங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இந்த வெயிட் லாஸ் ஜர்னியை கண்டினியூ பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஒயிட் ரைஸ் நீங்கள் எடுக்கிறதுக்கு பதிலாக விறகரிசி எடுத்துக்கலாம், குதிரைவாலி அரிசி. ஸோ அதுக்கப்புறம் தினை இருக்குது பாருங்கள், ஸோ அதை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ மில்லட் ரைஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னோன்னா உங்களுக்கு வெயிட் போடாதுங்க. வெயிட் நீங்கள் ஏறக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த போர்ஷன்ஸில் நீங்கள் போனீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வெயிட் கண்டிப்பாக போடாது. ஸோ அதனால் ஒயிட் ரைஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி மில்லட் ரைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் இருக்குது. ஸோ அதனால் ஹெல்த்தியாக சூஸ் பண்ணி சாப்பிடுங்க ஆல்டர்னேட்டிவாக. சில பேர் நினைக்கிறாங்க வீட் எடுத்தனா வெயிட் போடாதுன்னு. ஸோ பல பேருக்கு தெரியவே இல்லைங்க. ரைஸை விட வீட்டில் நல்லது இருக்குது, வீட் சாப்பிட்டா வெயிட் போடாது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ஐடியாவே இருக்குங்க. அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. ரைஸில் இருக்கிற கெலோரி மாதிரி வீட்லேயும் கெலோரி இருக்குது. அதனால தான் எந்த ஃபுட் எடுத்தாலும்
குவான்டிட்டி போர்ஷன் எவ்வளோ நம்ம எடுக்கிறோம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால அளவுகளை கரெக்டான ரேஷியோவில் வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப குவான்டிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கணும், நம்ம எடுக்கிற குவான்டிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா கெலோரி வந்து நீங்கள் அதிகமான கெலோரி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணாலும் எவ்வளோ எஃபோர்ட் கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் குறையவே குறையாது. ஸோ அதனால நீங்கள் வந்து எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கணுமோ அதை கரெக்டான போர்ஷன்ஸில் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சாப்பிட போகிறோம்ல, ஸோ ஃபுட்டை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபுட்டை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நல்லா பொறுமையாக நல்லா மென்று சாப்பிட்ணும். ஸோ நமக்கான டைம் அது கொடுத்து நம்ம சாப்பிட்ணும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை நல்லா என்ஜாய் பண்ணி ருசிச்சு சாப்பிட்ணுங்க. ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து இப்போ மென்று சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு வந்து அளவுகள் வந்து கரெக்டான ரேஷியோவில் சாப்பிட்ருவீங்க. ஏன்னா போதுமான அளவு சாப்பிட்டதுக்கப்புறம் தானாகவே உங்களுக்கு வந்து ஃபில்லிங் ஆகிடும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த போர்ஷன்ஸை கண்ட்ரோலாக ஃபாலோ பண்ணணுங்க. ஸோ அது மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்கள், ஸோ அதை வந்து முக்கியமாக குறைக்கணும். டீப் ஃப்ரையாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ்னால் அவாய்ட் பண்ணுங்கள். முதல்ல ஃபிஷ் இருந்தனா ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக குழம்புல போட்டு சாப்பிட்லாம். சிக்கன் இருந்துச்சுன்னா ஃப்ரைட் சிக்கனுக்கு பதிலாக கிரேவி கூட வச்சு சாப்பிட்லாம். குக்கிங் பண்ணும்போது ஆயிலோட குவான்டிட்டியை கொஞ்சம் குறைச்சி சமைக்கணும். நம்ம வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண ஆயிலை ரீயூஸ் பண்ணக்கூடாதுங்க. தென் ஃபாஸ்ட் ஃபுட்டை பார்த்திங்கன்னா நம்ம அவாய்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு பர்கர், பீஸா, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அவாய்ட் பண்ணணும். ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அவாய்ட் பண்ணணும். ஸோ அது மாதிரி ஹை ஆயில் ஐட்டம்ஸ் வந்து பட்டர், க்ரீம், மில்க்கு, கீ எல்லாம் ஓவர் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. மில்க்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கீம்டு மில்க் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா சிப்ஸ், அப்புறம் மிக்சரு, பிஸ்கெட் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவாய்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ பெட்டர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோம் குக்குடு மீல்ஸை வந்து நம்ம ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில், அப்புறம் வந்து செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், நல்லெண்ணெய், ஸோ அதை தான் நம்ம வந்து ரெகுலராகவே யூஸ் பண்ணணும். ஸோ ரிஃபைன்ட் ஆயில்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணுங்க. ஸோ நம்மள யாராவது சொல்ல முடியுமாங்க என் உடம்புல வந்து குட் ஃபேட் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? வாய்ப்பே இல்லைங்க. நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஃபேட் தான். ஸோ நம்ம உடம்புக்கு தேவைக்கு அதிகமாக கொழுப்பு சேர்றதுனால ஒரு ஃபேட்டாக போய் ஒரு பெரிய பிரச்சனையாக நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ குறிப்பாக லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து நாள் முழுக்க வீட்டு வேலை பார்க்குறேன், இருந்தாலும் எனக்கு வெயிட் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாள் முழுக்க அதிகமாக ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஃபுட் கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலேயே நமக்கே தெரியாமல் நம்ம வந்து ஓவர் ஈட்டிங் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேட் ஸ்டோர் ஆகிறதுக்கு நாமளே ஒரு பெரிய காரணமாயிடுறோம். ஏன்னா ஃபுட் கிரேவிங்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கிரேவிங்ஸும் சேர்ந்து வரும். ஸோ அப்போ வந்து நமக்கு தேவைக்கு அதிகமாக கேலரிஸ் எடுத்துக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். அந்த எக்ஸ்ட்ரா கேலரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் போய் ஒரு ஃபேட்டாக ஸ்டோர் ஆகிடுங்க. ஸோ இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும் சொன்னால் வெயிட் லாஸ்க்கு தனியாக நம்ம கவனம் செலுத்தணும். ஸோ எப்போவுமே நான் அந்த வேலை பார்த்தேன், இந்த வேலை பார்த்தேன், அதனால எனக்கு வெயிட் குறையணும் அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க. ஏன்னா சரியான டயட், போர்ஷன்ஸ் கண்ட்ரோல், ரெகுலர் எக்ஸசைஸ், நல்ல ஸ்லீப், கன்சிஸ்டன்சி இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ்க்கு வந்து கொண்டுட்டு வரும். ஸோ எனர்ஜி லெவல் குறையும் போது பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேவிங்ஸ் இன்னும் அதிகமாகும். ஃபுட் கிரேவிங்ஸ் அதிகமாக இருந்தனா நமக்கே தெரியாமல் நம்ம ஓவர் ஈட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்படி தொடர்ந்து நடந்தால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து எக்ஸ்ட்ராவாக போடும். ஸோ வெயிட் குறையிறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடுங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபுட் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதும் ஹெல்தி ஹேபிட்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதும் வெயிட் லாஸ் ஜேர்னியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஸோ வெயிட் லாஸ் ஜேர்னியில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் இன்டேக் பண்ணுறது தாங்க. வாட்டர் இன்டேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம ஃபுட் சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வாட்டர் இன்டேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு நல்ல பழக்கம்னு கூட சொல்லலாம். ஸோ எவ்வளோ நம்ம தண்ணி இன்டேக் பண்ணுறோமோ ஸோ அவ்வளோ தேவைக்கு அதிகமாக நம்ம கெலோரிஸ் இன்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இருக்காதுங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கெலோரி இன்டேக்கை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வாட்டர் இன்டேக் பண்ணுறது கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. ஒரு நாளைக்கு போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதோட மட்டும் இல்லைங்க, டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அன்னெசரி ஃபுட்டு கிரேவிங்ஸையும் ஒரே அளவில் குறைக்கிறதுக்கு உதவுங்க. ஸோ அதனால தான் வெயிட் லாஸ் ஜர்னியில் வாட்டர் இன்டேக் பண்ணணும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு சின்ன சேஞ்சஸுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஹேபிட்ஸாக இருந்தாலும் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரும். ஸோ நம்ம வந்து வாட்டர் இன்டேக் பண்ணுறது அளவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் தாராளமாக குடிக்கலாங்க. ஒரு சில பேருக்கு வெயிட் லாஸ் பண்ணும்போது சில பிரச்சனைகள் வரும். ஸோ முக்கியமாக ஸ்கின் பிரச்சனைகள் கண்டிப்பாக வருங்க.
அதனால நீங்க போதுமான அளவு வாட்டர் இன்டேக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா சோ இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பே இருக்காதுங்க. சில பேருக்கு பிம்பிள்ஸ், ஆக்னி, ரேஷஸ் இந்த மாதிரி ஸ்கின் பிரச்சனை வரலாம். சோ அதனால போதுமான அளவு தண்ணீர் குடிச்சிங்கன்னு சொன்னா சோ இந்த பிரச்சனை வராம இருக்கும், ஸ்கின் ஹெல்த்தியாவும் இருக்கும். ஸோ வந்து வாட்டர் இன்டேக் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மெட்டபாலிசம் லெவலை பாத்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம பாடியை ஹைட்ரேட்டா வச்சுக்கிறதுக்கும் டைஜஷன் நல்லா நடக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ அதனால வெயிட் லாஸ் ஜேர்னில வாட்டர் இன்டேக்கை எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறதே ஒரு நல்ல ஹேபிட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லைங்க, ஓவரால் ஹெல்த்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ நம்ம ரொட்டீன்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் உருவாக்கணும்னு சொன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் திடீர்னு டிராஸ்டிக்கா ஒரே நாள்ல முழுசா ஃபாலோ பண்ண முடியாதுங்க. ஸோ அதனால தான் எதுவாக இருந்தாலும் கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஃபாஸ்ட்டாக அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. ஸோ அப்படி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை மாதிரி தினசரி ரொட்டீனில் ஹைஜீனிக்காக ஹோம்மேடாக ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ப்ளஸ் ஃபுட் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கணும். அண்ட் வந்து இதில் ஒரு சின்ன மாற்றத்தை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா சஸ்டெயினபிளான ஒரு வெயிட் லாஸை, ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸை நீங்கள் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் ஐட்டம்ஸை குறைக்கணும். ஸோ வெயிட் லாஸ்க்கு கண்ட்ரோல் வந்து ரொம்ப முக்கியங்க. ஸோ எதனால நம்ம ஆயில் குறைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலோரிஸ் வந்து ரெடியூஸ் ஆகும், பெல்லி ஃபேட் குறையும், இதயத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, டைஜஷன் வந்து ரொம்ப நல்லா நடக்கும், எனர்ஜி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ அதனால டீப் ஃப்ரை பண்ண ஐட்டமாக இருக்கட்டும் எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவாய்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக ஃபிஷ்ஷை வந்து கிரேவி மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். ஆயிலோட குவான்டிட்டியை கம்மி பண்ணி சமைக்கணும். முக்கியமாக ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவாய்ட் பண்ணணுங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் கூட. ஸோ இதயத்துக்குன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லது. ஆயிலை நீங்கள் எவ்வளோ கம்மி பண்ணீங்களோ அவ்வளோ நல்லது. இன்னும் சொல்ல போனால் நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம். ஸோ நல்லெண்ணெய், கடலெண்ணெய், எள்ளு எண்ணெய், ஆலிவ் ஆயில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப இதயத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் அளவாக பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டீஸ்பூன் தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி டீப் ஃப்ரைக்கு பதிலாக கிரில்லு, அப்புறம் ஸ்டீம் பண்ணுறது, பாயில் பண்ணுறது, ரோஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான்ஸ்டிக் பேனை வந்து பயன்படுத்துங்க. அதனால ஆயில் வந்து நீங்கள் கம்மி பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி நம்மளோட ஃபுட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்குது. கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்றதுனால வெயிட் கண்ட்ரோலில் இருக்கும், உங்களுக்கு வெயிட் போடாது. குக்கிங்கோட ஆயில் குவான்டிட்டியும் கம்மி பண்ணி செய்யணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃப்யூஸ்டு வாட்டர், அதாவது நார்மலாக தினமும் நம்ம குடிக்கிற தண்ணியை, உதாரணத்துக்கு தண்ணியில் லெமன், சீரகம், புதினா இலைகள் அதெல்லாம் நம்ம சேர்த்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பழத்தை சேர்த்து ஒரு சில மணி நேரம் ஊற வச்சு குடிக்கலாம். இந்த வாட்டர் இன்டேக் பண்றதுனால உங்களோட நீர் சத்து வந்து குறையாம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டைஜஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கு பாருங்க. ஸோ அதுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் ஜேர்னில அது ஒரு நல்ல பழக்கமா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி கருவேப்பிலைய நல்லா கொதிக்க வச்சு காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டாகவே நடக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையோட ஒரு பகுதியாக இருக்குது. இந்த வாட்டரில் பார்த்தீங்கன்னா குக்கும்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை லெமன் கூட சேர்த்துக்கலாங்க. இது வந்து ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அது மாதிரி வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கணும் அப்படி சொன்னோன்னா அது வந்து ஹெல்த்தியான பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ போதுமான தண்ணீர் குடிக்கணும். நம்ம கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆரோக்கியமான நிலையான வெயிட் லாஸை நம்ம வந்து பார்க்கலாம். அதுலேயும் முக்கியமாக ஒரு சில நல்ல ஹேபிட்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஆரோக்கியமான நிலையான வெயிட் லாஸும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான வெயிட் லாஸ் வந்து பாசிபிளான்னு என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள்னு நான் சொல்வேன். ஸோ இந்த மாதிரி சில சிம்பிள் ஹேபிட்ஸை தினமும் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸை கண்டிப்பாக நம்ம பார்க்க முடியும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கோம்னு சொன்னால் கிராஸ் டயட் இருக்கணும், ஷார்வேஷன், மீல் ஸ்கிப் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே இல்லாமல் நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ப்ராப்பராக எஃபோர்ட் கொடுக்குறதும், ஸோ கன்சிஸ்டன்சியாக ஹெல்த்தியான ஃபுட்டை சூஸ் பண்ணி சாப்பிட்றதும், ஸோ இது மூணையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி சரியான டயட், ரெகுலர் ஒர்க் அவுட்டு, நல்ல தூக்கம், போதுமான தண்ணி இன்டேக் பண்ணுறது, இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா பொதுவாக ஒரு வாரத்தில் 500 கிராம்லேருந்து 1 kg வரைக்கும் தாராளமாக குறைக்கலாங்க. அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி நல்லா நினைவில் வச்சுக்கோங்க, ஹெல்த்தியான வெயிட் லாஸ் வந்து வேகமாக குறையிறது இல்லைங்க. ஆரோக்கியமாக தொடர்ந்து
நீண்ட நாளுக்கு வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய லைஃப் ஸ்டைலை உருவாக்குறது தான். வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தூக்கம் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம 8 மணி நேரம் நல்லா தூங்கினா தான் வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குங்க. ஏன்னா போதுமான அளவு தூக்கம் இருந்தால் தான் உடல் நல்லா ரெஸ்ட் எடுத்து அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சியோடய இருக்கும். அதாவது நீங்கள் எவ்வளோ தான் ஒர்க் அவுட் பண்ணாலும், வாக்கிங் போனாலும், டயட்டை ஃபாலோ பண்ணாலும், கேலரிஸை சரியான அளவில் எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா போதுமான தூக்கம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்காமையே போயிடுங்க. ஸோ அதனால தினமும் 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கி முயற்சி பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்கள் உடம்பு ஃப்ரெஷ்ஷாகவும் நாள் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஆக்டிவாகவும் இருக்கும், எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். ஸோ அதனால் வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ அதே மாதிரி சாப்பிட்ற சாப்பாட்டில் சேர்க்குற உப்போட அளவையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதோட அதிக எண்ணெய், அதிக உப்பு, அதிக மசாலா சேர்த்த உணவுகளையும் அளவோட சாப்பிடுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தனியாக டயட் இருக்கணும், ஃபுட்டுக்காக தனியாக போய் வாங்கணும் அப்படின்னா இல்லாமல் எந்த ஒரு அவசியமே கிடையாதுங்க. ஸோ வீட்டில் தினமும் சமைக்கிற ஆரோக்கியமான உணவையே பார்த்தீங்கன்னா சரியான போர்ஷன்ஸில் சாப்பிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே போதும், நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க, கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம், நல்ல தூக்கம் முக்கியம், அளவான உணவு முக்கியம். இந்த 3ம் சேர்ந்ததான் ஒரு ஆரோக்கியமான வெயிட் லாஸை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இஸ் த கீன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில நல்ல பழக்கங்களை தினசரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த சிறிய மாற்றங்களை தான் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னா எதுவுமே கிடையாதுங்க. ஒரு நல்ல பழக்கத்தை தினமும் தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடம்புல நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து டெய்லி ரொட்டீனில் சில நல்ல ஆரோக்கியமான பழக்கங்களை சேர்த்துக்கிட்டாலே உடம்பு வந்து லைட்டாக ஃபீல் ஆகும். ஸோ ரொம்ப ஆக்டிவாகவும் ஃபீல் ஆகும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக தாங்க இருக்கும். ஒரு விஷயத்த மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ வெயிட் லாஸ் வந்து உடனே நடக்காதுங்க. முதல்ல உங்கள் பாடி வந்து மெஷர்மெண்ட்டில், அதாவது உங்கள் இன்ச்சஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேட் லாஸ் நடக்கும். ஸோ அதுக்கு பிறகு தான் வெயிட் மெஷரில் உங்கள் வெயிட் குறைவதை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதனால வெயிட் தினமும் செக் பண்ணி கவலைப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. தொடர்ந்து கன்சிஸ்டன்சியோட உங்கள் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்சிஸ்டன்சி இஸ் த மெயின் திங் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தினசரி ஒரு சின்ன முயற்சியை தொடர்ந்து செஞ்சாலே ஆரோக்கியமான வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்குங்க. ஸோ நம்ம இருக்கிற வெயிட் லாஸ் ஜேர்னி இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்களால் இல்லைங்க, சின்ன சின்ன மாற்றங்களால் தான் வரும். ஸோ அதாவது இப்போ நம்ம எவ்வளோ பெரிய சேஞ்சஸை லைஃப்பில் கொண்டுட்டு வரணும்னு நீங்கள் ரொம்ப யோசிக்க தேவையில்லை, அதுக்கான அவசியமும் இல்லைங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது சின்ன சின்ன சேஞ்சஸை லைஃப்பில் கொண்டு வந்தாலே போதுங்க. ஸோ அந்த சின்ன சேஞ்சஸ் தான் நாளடைவில் ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக கஷ்டப்பட்டு பெரிய டயட் பிளானை ஃபாலோ பண்ணணும், இல்லை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஷெட்யூல்டாக வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க. சின்ன சின்ன ஹெல்தி ஹேபிட்ஸை தொடர்ந்து நம்மளோட ரொட்டீனில் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலே போதும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக எடுத்துக்கிற ஃபுட் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கணும். ஸோ அதுவும் ஹோம்மேடாக இருக்கணும். நம்ம டெய்லி சமைக்கிற ஆயிலை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும், சமைக்கும் போது சேர்க்குற ஆயிலை. அது மாதிரி நம்ம வாட்டர் இன்டேக் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதிகப்படுத்திக்கணும். நம்ம வந்து ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும், பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் கூட. போர்ஷன்ஸ் கண்ட்ரோலோட சாப்பிடணும், அதாவது ரொம்ப சாப்பாடு அதிகமாக எடுத்துக்காமல் அளவுகளை கரெக்டான ரேஷியோவில் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் தான் லைஃப்பில் ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளில போய் நம்ம ஸ்பெஷலாக ஃபுட்டை தேடி அலையணும் அப்படின்னா எந்த அவசியமும் இல்லைங்க, அதுக்கான தேவையே இருக்காது. நம்ம வீட்லேயே சிம்பிளாக ஹோம்மேடாக ஹெல்த்தியான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சாப்பிட்ணும். ஸோ அது வந்து நம்ம ரொட்டீனில் டயட்டில் வந்து சேர்த்துக்கணும். ரெகுலராக வந்து நம்ம பண்ணுற ஒர்க் அவுட்டை விடாமல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணாலே பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நல்லா நினைவில் வச்சுக்கோங்க, சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இன்னைக்கு நாளைக்கு ஒரு பெரிய ரிசல்ட்டை வந்து நமக்கு கொடுக்கும். அதாவது கன்சிஸ்டன்சி தான் வெயிட் லாஸ்க்கு ஒரு உண்மையான சக்ஸஸ் கூட. ஸோ முக்கியமான ரகசியமும் அதான். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனல் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஹேபிட்ஸு பிக் ரிசல்ட் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னா முதல்ல ஒரு பெரிய சேஞ்சஸ்ன்னு யோசிக்காதீங்க, சின்ன சின்ன நல்ல ஹேபிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ மார்னிங்கில் நீங்கள் எடுத்துக்கிற ஹெல்த்தியான வாட்டர் வந்து குடிங்க டெய்லியும். பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 hours முன்னாடியே பார்த்தீங்கன்னா வாட்டர் இன்டேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஒயிட் சுகர் மட்டும் இல்லை, ஒயிட் ஐட்டம்ஸையும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரிஃபைன்டு ஃபுட்ஸை ரெடியூஸ் பண்ணுங்கள்.
ஸோ ஒயிட் ரைஸு, ரிஃபைன்ட் கேப்ஸு, ஆயிலி ஃப்ரைட் ஐட்டம்ஸு இது எல்லாத்தையும் குறைச்சிக்கோங்க. மெயினாக நீங்கள் வந்து மில்லட்ஸ் ரைட்ஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டர் ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ ஹோம்மேடாக ஹெல்த்தியான ஃபுட்டாக அதிகமாக சூஸ் பண்ணி சாப்பிடுங்க. ரெகுலர் ஒர்க் அவுட் வந்து பண்ணுங்கள். போதுமான வாட்டர் வந்து இன்டேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. முக்கியமாக நம்ம கன்சிஸ்டன்சியை வந்து மெயினாக ஃபாலோ பண்ணணும். ஸோ பேசிக் ஐட்டம்ஸை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் சஸ்டைனபிளாகவும் இருக்கும். ஸோ ரிமெம்பர் ஒன் திங், ஸ்மால் சேஞ்சஸ் big result tomorrow. The healthy weight loss is possible with every consistency. நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெட்டர் ஆப்ஷன் நீங்க கண்டிப்பா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிளாஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா வந்து பாருங்க வீடியோஸ்னா. அப்கமிங் வீடியோஸ் எதுவுமே நீங்க மிஸ் பண்ணாம இருக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.